ஹாய் ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மசாலாவே இல்லாத மட்டன் பிரியாணிங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்ம சிம்பிளாக ஈஸியாக செஞ்சுட்டு போயிடலாம். குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய மசாலா இல்லாத மட்டன் மசாலா இல்லாத மட்டன் வெள்ளை பிரியாணிங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நார்மலான பிரியாணியோட இதில் ஒரு படி டேஸ்ட்டே அதிகமாக எடுத்து கொடுக்குங்க. உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக சுலபமாக செஞ்சிடலாம். கூட வந்து பார்த்திங்கன்னா மட்டன் சுக்கா, ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய மட்டன் சுக்கா செய்ய போகிறோங்க. ரொம்ப ஈஸியாக இந்த ரெசிபி ரெண்டையுமே நம்ம செஞ்சுக்கலாங்க. வாங்க இப்போ நம்ம இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைபும் கொடுத்துருங்க. இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த லைக்குக்கு ரொம்ப நன்றிங்க, சப்ஸ்கிரைபுக்கு ரொம்ப நன்றிங்க. அடுப்பில் ஒரு குக்கரை வச்சுட்டு அதில் நம்ம வாங்கி வச்சுருந்த மட்டனை நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வந்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதுக்கப்புறம் ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை நல்லா புழிஞ்சு விட்டுக்கோங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டுட்டு அதில் ஒரு தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. அந்த மட்டன் கூட வேகிறதுக்கு அளவான தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப நிறைய தண்ணி விட வேண்டியது இல்லைங்க. தண்ணி விட்டு நல்லா ஒரு 5 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. மட்டன் நல்லா வெந்து வந்துருச்சு. அடுப்பில் ஒரு குக்கரை வச்சுட்டு இப்போ பிரியாணி செய்ய போகிறோங்க. வெள்ளை பிரியாணி, அதாவது எந்த மசாலாவும் சேர்த்தாத வெள்ளை பிரியாணி செய்ய போகிறோங்க. அதுக்கு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெயும் சேர்த்துக்கிட்டு அந்த எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம், நெய்யும் எண்ணெயும் நல்லா காஞ்சதுக்கப்புறமா பிரியாணிக்கு தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், நட்சத்திர அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மராத்தி முக்கு, கொஞ்சம் 2-3 முந்திரி எல்லாமே சேர்த்துக்கிட்டு அது நல்லா பொரிஞ்சோடனே அதில் நம்ம வெட்டி வச்சுருந்த வெங்காயம், நம்ம இப்போ நார்மலாக வெங்காயம் நிறைய போடுவோங்க பிரியாணிக்கு. ஆனால் நம்ம இந்த வெள்ளை கலர் பிரியாணி செய்யும் போது நம்ம நிறைய வெங்காயம் தேவைப்படாதுங்க. ஒரு வெங்காயம் நல்லா மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா சன்னமாக வெட்டி போட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வணங்கிக்கணுங்க. வெங்காயம் வணங்கும் போது தான் உங்களுக்கு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். வெங்காயம் நல்லா வணங்கினோன்னா அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஆல்ரெடி நம்ம மட்டன் வேக வைக்கிறதுலே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறோங்க. அதனால் ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிங்கன்னா போதுங்க. இப்போது வெங்காயம், அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேங்க. இந்த பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான் நம்ம இந்த பிரியாணி கொடுக்க போகிறோம். ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ காரம் விரும்பாதவங்கலாம் வந்துட்டு இந்த பிரியாணியை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ உங்களுக்கு காரமாக வேணும் இந்த பிரியாணியை அப்படின்னு நினச்சிங்கன்னா பச்சை மிளகாயை நீங்கள் அதிகப்படுத்திக்கலாங்க. கூட வந்துட்டு ஒரு பெரிய தக்காளியை நல்லா வெட்டி போட்டு நல்லா தாளிச்சு விட்டுக்கிறேங்க. வெங்காயமும் அந்த தக்காளியும் நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் வந்துட்டு கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிட்டேங்க. கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. எங்கள் வீட்டில் புதினா தழை இல்லை, அதனால நான் சேர்த்துலைங்க. புதினா இருந்தாலும் நீங்கள் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம வேக வச்சுருந்த மட்டன்லேருந்து பிரியாணிக்கான மட்டன் மட்டும் கொஞ்சம் எடுத்து போட்டுக்கலாங்க. மிச்சம் இருக்கிற மட்டனில் நம்ம மட்டன் சுக்கா செஞ்சுக்கலாங்க. ஒரே நேரத்தில் 2 ரெசிபி ஆயிரும். சைடிஷாகவும் ஆயிருங்க மட்டன் சுக்கா செய்யும்போது. இப்போ நம்ம மட்டனை எடுத்து இதில் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டுட்டு நான் வந்துட்டு அரிசி, தேவையான அளவுக்கு அரிசி, இப்போ இதில் 2 டம்ளர் அரிசி நான் வந்து ஊற வச்சுருக்குறேங்க. 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுட்டேங்க பாஸ்மதி அரிசியை. இப்போ வந்துட்டு மட்டனை நல்லா கிண்டி விட்டு நல்லா வணங்கி வந்துருச்சுங்க. இந்த டைமில் நான் வந்துட்டு ஆல்ரெடி மட்டன் நல்லா வெந்திருக்கிறனால இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணி வைக்கிறேங்க. 1 கப் அளவுக்கு நம்ம பாஸ்மதி ரைஸ் போடும்போது ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி விடணுங்க. 20 நிமிஷம் ஊற வச்ச பாஸ்மதி அரிசிக்கு நம்ம வந்துட்டு 2 கப் அளவுக்கு தண்ணி விடணும் 1 கப்புக்கு. இப்போ நான் 2 கப்புங்கனால ஒரு 4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா இந்த மட்டன் வேக வச்ச தண்ணியும் பேலன்ஸுக்கு நான் பச்சை தண்ணியும் ஊற்றிக்கிட்டேங்க. ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கிட்டேன்.
இப்போ பாருங்கள் நம்மளோட பிரியாணி நல்லா ரெடியாகி வந்துருச்சுங்க. பிரியாணிக்கான மசாலா. இப்போ நம்ம இந்த டைமில் உப்பு செக் பண்ணிக்கலாம். உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு அதில் நம்ம ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸ் எடுத்து போட்டு நல்லா கிண்டி விட்டுறலாங்க. அரிசி போட்டோன்னா ரொம்ப கிண்டக்கூடாது. சும்மா திருப்பி நம்ம வந்துட்டு உப்பு பார்த்து எல்லாமே பார்த்துட்டு விசில் போட்டு இறக்கிடலாங்க. விசில் வந்து அளவாக ஒரு விசில் விட்டு நீங்கள் இறக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தம் போட்டிங்கனாலும் நல்லாயிருக்குங்க. இல்லை அப்படியே கூட நீங்கள் விட்டுடலாம். ஒரு விசில் போதுமானதுங்க. நான் ஆல்ரெடி மட்டன் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்மளோட சுவையான மட்டன் வெள்ளை பிரியாணி தயாராகிடுச்சுங்க. இந்த சமயத்தில் நம்ம சைடிஷான மட்டன் சுக்கா ரொம்ப ஈஸியாக செஞ்சுட்டு வந்துடலாங்க. அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு கூட வந்துட்டு கடுகு, அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு பச்சை மிளகா வெட்டி வச்சுருந்த ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கிறேன். அதையும் நல்லா சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வணங்கினா தான் உங்களுக்கு வந்து சுக்கா, பிரியாணி எல்லாமே எல்லா ரெசிபிக்குமே நல்லா வெங்காயத்தை வணங்கி விட்டுறணுங்க. வெங்காயம் நல்லா ரோஸ் கலரில் மாறி வந்துருச்சுங்க. இந்த சமயத்தில் நம்ம வந்துட்டு வெட்டி வச்சுருந்த ஒரு சின்ன தக்காளியாக பார்த்து பொடி பொடியாக வெட்டி வச்சுருக்குறேங்க. அதையும் எடுத்து போட்டுக்கலாங்க. ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாங்க. இதிலே பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிட்டேங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாங்க. ரெண்டையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம வேக வச்சுருந்த மட்டன் இருக்குல்லங்க, பேலன்ஸ் எடுத்து வச்சுருந்தோம், ஈரலோடு எடுத்து வச்சுருக்குறோங்க. அதை எடுத்து போட்டு அப்படியே கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாங்க. இதுலேயே வந்து நம்ம வந்து மட்டன் வேக வச்ச தண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சு கூட இதுலேயே கூட ஊற்றலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இவ்வளோ தாங்க. நம்ம இதில் எதுவுமே சேர்த்த போகிறதில்ல. உப்பு பார்த்துட்டு நல்லா சன்னமாக அடுப்பு வச்சு நல்லா கிண்டி விட்டு அப்படியே ட்ரை பண்ண போகிறோங்க. ட்ரைனா ரொம்ப ட்ரையாக இருக்காதுங்க. ஒரு மீடியம் ட்ரையில் நம்ம வந்துட்டு மட்டன் சுக்கா ரெசிபி ரெடி பண்ணிட்டோம். அவ்வளோதாங்க. நம்மளோட சுவையான ஈஸியான மட்டன் சுக்கா ரெசிபி ரெடி ஆயிடுச்சுங்க. என்னடா இவ்வளோ சிம்பிளாக இருக்குது, டேஸ்ட் இருக்குமான்னு நினச்சிடாதீங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. இந்த மட்டன் சுக்காவும் இந்த வெள்ளை பிரியாணிக்கும் ரொம்ப காம்பினேஷன் நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு ரொம்ப நன்றிங்க. இனிமேல் நீங்கள் கொடுக்க போகிற ஆதரவுக்கு ரொம்ப நன்றிங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஸ்ரீ பிரியாஸ் மூமெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.